ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சய்குமார் பேசுகிறேன். அதாவது இன்றைக்கி நான் திருமண பொருத்தத்தை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் திருமண பொருத்தம்னு சொல்லிட்டு. அது கண்டினியூஷனாக இன்னொரு வீடியோவும் போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதுக்கு இன்னும் வீடியோ கூட போடலாம். திருமண பொருத்தத்துக்கே ஒரு 10 வீடியோ கூட போடலாம் தாராளமாக. அவ்வளோ விஷயம் அதில் இருக்குது. கன்சல்டேஷனுக்கு ஒரு வாரம் முன்னாடி ஒருத்தவங்க எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க ஒரு பையனை லவ் பண்ணியிருக்காங்க. இவங்க வீட்டில் ஜாதகம் பார்க்கும்போது ஒரு ஜோசியர்கிட்ட எடுத்துன்னு போகும்போது இவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, பையனுக்கு இல்லை, அதனால் கல்யாணம் பண்ணால் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஜோசியர்கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது, இல்லைம்மா அவனுக்கு செவ்வாய் தோஷம் எல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் அவனுக்கு ராகு கேது தோஷம் இருக்குது, அவனுக்கு ராகு கேது தோஷம் இல்லை, நீங்கள் ஒரு வேளை கல்யாணம் பண்ணிங்கன்னா நீங்கள் இறந்துருவீங்க அப்படின்னு இன்னொரு ஜோசியர்காரர் சொல்லியிருக்காரு. ஸோ அவங்க இதை தான் கேள்வியாக கேட்டிருந்தாங்க என்கிட்ட. அவங்க ஜாதகத்தில் என்ன தான் இருக்குது, இது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. நிறைய பேர் உங்களுக்கும் அந்த குழப்பம் இருக்கும். நான் ஏற்கனவே செவ்வாய் தோஷத்தை பற்றி ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள். ராகு கேது தோஷத்தை பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். அந்த வீடியோவில் சொல்லாத சில விஷயங்கள் நான் இதுலேயும் சொல்கிறேன். சரியா? இது நீங்கள் நல்லா கிளியராக பாருங்கள். ஒருவேளை உங்கள் வீட்டில் கல்யாண வயசில் பொண்ணோ பையனோ இருக்காங்கன்னா இந்த வீடியோவை நல்லா ஃபுல்லாக முழுசாக பாருங்கள் முதல்ல. ஏன்னா முழுசாக பார்க்கலன்னா பாதி விஷயம் பார்த்துட்டு அறகுறை ஆகிடாதீங்க. முழுசாக ஒரு விஷயத்தை பார்த்தா தான் அர்த்தம் என்னன்னு புரியும். நான் இப்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் ஒரு நோட்டு பென் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை கல்யாண வயசில் உங்கள் வீட்டில் பொண்ணோ பையனோ இருக்காங்கன்னா. சரியா? ஓகே. அதாவது நல்லா நோட் பண்ணுங்கள். ஒரு பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, பையனுக்கு செவ்வாய் தோஷம் இல்லை. இவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, பொண்ணு பையன் 2 பேருமே செத்து போயிடுவாங்க. ஒருவேளை பையனுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இல்லை, அப்படி நான் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு பேர். அப்படின்னா என்ன ஆகும்னா, அப்பாவும் 2 பேருமே செத்து போயிடுவாங்க. ராகு கேது தோஷமும் அதே மாதிரி தான். ஒருவேளை ஒரு பொண்ணுக்கு ராகு கேது தோஷம் இருக்குது, பையனுக்கு இல்லை, கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, எப்படி இருப்பாங்க? 2 பேரும் செத்து போயிடுவாங்க அப்பயும். ஒருவேளை பையனுக்கு ராகு கேது தோஷம் இருக்குது, பொண்ணுக்கு இல்லை, இவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, அவங்க மேரேஜ் எப்படி இருக்கும்? 2 பேருமே செத்து போயிடுவாங்க அப்பையும். ஏன்னா செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம் எல்லாம் ரொம்ப பெரிய தோஷம். சரிங்களா? ஓகே. இப்போது மற்ற ஜோசியர்கள் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இப்போ செவ்வாய் தோஷம் இருந்தால் செவ்வாய் தோஷம் இருக்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், ராகு கேது தோஷம் இருந்தால் ராகு கேது தோஷம் இருக்கிற இன்னொரு பொண்ணையோ பையனையோ தான் கல்யாணம் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, அதுக்கு பார்க்குற பையனுக்கும் அதே மாதிரி செவ்வாய் தோஷம் இருக்குது. இவங்க 2 பேரையும் இப்போ கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா எப்படி இருக்கும் யோசிங்க. அப்பவும் 2 பேருமே செத்து போயிடுவாங்க. ஒருவேளை பொண்ணுக்கும் செவ்வாய் தோஷம் இல்லை, பையனுக்கும் செவ்வாய் தோஷம் இல்லை, அவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? அப்பயும் 2 பேரும் செத்து போயிடுவாங்க. ராகு கேது தோஷம், ராகு கேது தோஷமும் இதே மாதிரி கொடுமையான தோஷம்தான். ஒரு பொண்ணுக்கும் ராகு கேது தோஷம் இருக்குது, அதுக்கு ஒரு பையன் பார்க்குறீங்க, அவனுக்கும் ராகு கேது தோஷம் இருக்குது. இவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? அப்பயும் 2 பேரும் செத்து போயிடுவாங்க. பொண்ணுக்கு ராகு கேது தோஷம் கிடையாது, பையனுக்கு ராகு கேது தோஷம் இருக்குது. இல்லை சாரி, பொண்ணுக்கு தோஷம் கிடையாது, ராகு கேது தோஷம் கிடையாது, பையனுக்கும் ராகு கேது தோஷம் கிடையாது.
அப்போ எப்படி இருக்கும்? அப்பவும் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா 2 பேருமே செத்து போயிடுவாங்க. இந்த செவ்வாய் தோஷம் இருக்கு. அவன் கல்யாணமே பண்ணலை, என்ன பண்ணோம்? அப்பவும் அவன் செத்து போயிடுவான். ஒருவேளை செவ்வாய் தோஷம் இல்லை, அவன் பிரம்மச்சாரியாக இருக்கான், கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணல. எப்படி கல்யாணமே பண்ணாமல் இருக்கான்னா அப்போவும் அவன் கடைசியில் செத்து போயிடுவான். ராகுக்கு எது தோஷம் ஒருத்தனுக்கு இருக்கு, அவன் கல்யாணமே பண்ணல, பிரம்மச்சாரியாக இருக்கான், அப்பயும் அவன் செத்து போயிடுவான். ராகுக்கு எது தோஷம் இல்லை, எந்த தோஷமும் கிடையாது அவனுக்கு, அப்படியும் இருந்தாலும் அவன் செத்து போயிடுவான். இதுதான் உண்மை. அவங்க கேட்டதோட பதில் என்னன்னா இதுதான். அவங்க ஜோசியர் சொன்ன மாதிரி தான் உண்மையான பதில் தான். இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சா செத்து போயிடுவாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கலனாலும் செத்து போயிடுவாங்க. நான் சொன்ன மாதிரி நான் இவ்வளோ லைனாக சொன்னேன், நல்லா நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் யாராவது உயிரோடு இருக்காங்களா? எல்லாருமே செத்து போயிடுவாங்க. அதுதான் உண்மையே. இந்த தோஷம் இல்லை, தோஷம் இல்லை 2 பேருக்கும், இல்லை 2 பேருக்கும் தோஷம் இருக்குது. எப்படி கல்யாணம் பண்ணி வச்சாலும் மிஞ்சி போனால் ஒரு 120 வருஷம், அதுக்கப்புறம் 2 பேரும் சாவ தான் போகிறோம். கல்யாணமே அவன் பண்ணாமல் இருந்தாலும் 120 வருஷம் மிஞ்சி போனான், அதுக்கப்புறம் அவனும் அது சாவ தான் போகிறான். இது கல்யாணம் பண்ணி வச்சுட்டு சாவலாமா, கல்யாணம் பண்ணாமலே சாவலாமா அப்படின்னு முடிவு எடுக்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. விஷயம் என்ன, நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு ஜோசியர்கிட்ட நீங்கள் போகிறீங்க, இந்த நம்ம கல்யாண விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிக்கை அடிக்கிறதுலேருந்து, ரிசப்ஷன் வைக்கிறதுலேருந்து, கல்யாணம் பண்ணுறதுலேருந்து, வேறு என்னெல்லாம் ஃபங்க்ஷன் இருக்குது, வேறு என்னெல்லாம் செலவு இருக்குது, எல்லாத்தையும் நல்லா தடபுடலாக தாராளமாக பண்ணி கல்யாணம் பண்ணுறீங்க. ஆனால் பொருத்தம் பார்க்கறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க? ஏதாவது ஜோசியர்கிட்ட போகிறீங்க, ஒரு 50 ரூபா கொடுத்து பொருத்தம் பார்க்குறீங்க, இல்லை ஒரு 100 ரூபா கொடுத்து பொருத்தம் பார்க்குறீங்க. அவர் 2 ஜாதகத்தையும் பார்த்துட்டு இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் 9 பொருத்தம் டிக்கு ஓகே பண்ணிவிடுங்க அப்படின்றவாரு. அதை நினச்சி பண்ணுவீங்க, பிரச்சனை வருது. இல்லை அவர் 2 கட்டத்தையும் பார்க்குறாரு, 2 பேர் ஜாதகத்தையும் பார்த்து இது வேணாம், சரியில்லை, இதில் தோஷம் இருக்கா, அதுக்கு தோஷம் இல்லை, கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாள் வாழ மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஏன் சொல்கிறாங்க? விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இந்தியாவில் நிறைய ஜோதிடர்கள் இருக்காங்க, ஆனால் அந்த நிறைய ஜோதிடர்களுமே வறுமையில் தான் இருக்காங்க. ஒரு ஜோதிடர் நல்லா சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு பொருத்தம் பார்க்க போகிறீங்க, அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணலாம், அது எவ்வளோ முக்கியமான விஷயம். 50 ரூபா கொடுத்து நீங்கள் பொருத்தம் பார்க்குறீங்கன்னா அதோட வேல்யூ 50 ரூபாய்க்கு தான் இருக்கும். நல்லா யோசிச்சுக்கோங்க. இப்போது ஒரு ஜோதிடர் வாழ்க்கையிலேருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்களா. ஒரு பொருத்தம் எடுத்துகிட்டு வரீங்க, ஒரு 50 ரூபா வாங்கிட்டு இது பொருத்தது கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு என்ன லாபம்? நீங்கள் ஒரு முதல் இதுலேயே வெறும் 50 ரூபா தானே அவருக்கு லாபம். முதல் இதுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுருங்கன்னு சொல்லிட்டாருன்னா அவர் ஒரு 10 ரிஜெக்ட் பண்ணுறாரு, இது வேணாம் இது வேணாம் இது வேணான்னு சொல்லி. அப்போ அவர் உங்களை வச்சு ஒரு 500 ரூபா சம்பாதிச்சிருவார். அதுக்கப்புறமேட்டு ஒரு 11 12வது ஜாதகம் எதாவது இருந்ததுன்னா அது ஓகேன்னு சொல்லிடுவார். அப்படி கல்யாணம் பண்ணுவீங்களான்னு பார்த்தா அதுவும் நடக்காது. ஏன்னா அவங்க வீட்டிலேருந்து, அந்த பொண்ணு வீட்டிலேருந்து அதே மாதிரி ஒரு 10 12 ஜாதகம் அவங்க ஜோசியக்காரனும் வேணான்னு இது பண்ணுவான். அவனும் ஒரு 500 ரூபா சம்பாதிக்க வேணாமா அப்படின்னு போட்டுட்டு கடைசியில் ஏதாவது ஒரு இது ஜாதகம் மாட்டோம். அந்த மாதிரி தான் நிலைமை இன்னைக்கு போயிட்டு இருக்கு. நம்ம ஜோதிடர்களை குறை சொல்கிறோம், அவங்க இந்த மாதிரி ஏமாத்துறாங்க, அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஜாதகம் பொருத்தம் பார்க்கறதுக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, ஆனால் அதுக்குண்டான உண்மையான ஊதியம் நம்ம கொடுக்கறதில்ல. அதுதான் உண்மை. அதனால தான் சில பேர் என்ன சொல்கிறாங்க,
எந்த ஜாதகத்தை எடுத்து போனாலும் பரவாயில்ல, சில பேர் வந்து இது பொருந்தாது அது பொருந்தாது, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்லுவாங்க சில ஜோதிடர்கள். சில ஜோதிடர்கள் தோஷம் கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு 40,000 50,000 கொடுத்தா நான் வந்து தோஷம் கழிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து ஜோதிடர்கள் மேலே இருக்கிற தப்புன்னே வச்சுக்கலாமே. ஆனால் அதை நாம் எப்படி சரி பண்ண போகிறோம், அதை நல்லா யோசிங்க. அந்த திருமண பொருத்தத்தில் வச்சு என்னெல்லாம் நம்ம விளையாட்டு காட்டிட்டு இருக்கோம். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க பெரியவங்களா பார்த்து. அந்த பொண்ணும் பையனும் சேர்ந்து ஒரு பையனையோ பொண்ணையோ பெற்றெடுக்கிறாங்க. அந்த பையன் பெரியவனாக வளரும்போது இவங்களும் பெரியவங்களாயிடுவாங்க. அப்போ இவங்க அப்பா அம்மா, அவனுக்கு பையனா அவனுக்கு ஒரு 25-28 வயசு ஆகிடும். அந்த பையனுக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து பொண்ணு பார்ப்பாங்க. ஜோதிடரை வச்சு பொருத்தம் பார்ப்பாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இவங்க கல்யாணத்தை முடிவு பண்ணதில்லை, புரியுதா? ஃபஸ்ட்டு பேரே அவங்க கல்யாணத்தை அவங்க முடிவு பண்ணது கிடையாது. அவங்களே வேற பெரியவங்க யாராவது பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போது எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாத இவங்க தன்னோட பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அது எப்படி காமெடியாக இருக்குது பாருங்கள். எல்லாமே விசாரிப்பாங்க. இது எவ்வளோ சம்பாதிக்கிறான் பையன், ஒரு வேளை பொண்ணு வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பையன் எவ்வளோ சம்பாதிக்கிறான், எங்கெல்லாம் சொத்து இருக்குது, சொந்த வீடு இருக்கா சென்னையில், அவன் என்ன வேலை பார்க்குறான், என்ன டிகிரி முடிச்சிருக்கான், எல்லாத்தையும் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு கடைசியில் எங்கேயாவது வந்து ஒரு 50 ரூபா ஜோசியர்கிட்ட கொடுத்துட்டு பொருத்தம் பாருங்கன்னு அவர் பார்த்துட்டு இந்த தோஷம் அந்த தோஷம்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுவார். வேணாம் இது பண்ணாதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவார். இது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இவ்வளோ விஷயம் இப்போ ஜோதிடத்தில் திருமண பொருத்தம்ன்றது எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ சீப்பான விஷயமா நம்ம ஆக்கிட்டோம் இன்னைக்கு. இப்போது எல்லாருமே வந்து கேலி பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு இந்த திருமண பொருத்தம் பார்க்குறது. சில பேர் வந்து என்ன தெரியுமா, அது சர்ப்பதோஷன்றதை விட நாகதோஷம், அப்புறம் ஏதோ ஒரு தோஷம் லேட்டஸ்ட்டாக கேள்விப்பட்டேன், இந்த பாம்பு ஏதோ கருப்பு பாம்பு தோஷம்னு சொல்லி, அது ஏதோ வந்து ராகுக்கு எது தோஷம் வச்சு பாம்பு தோஷம்னு சொல்லலாம். அது கருப்பு பாம்பு தோஷம்னு சொல்லி எப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரியெல்லாம் காமெடியாக இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்களேன். கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறீங்க. பொருத்தம் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஜோதிடரா ஏன் பார்த்து பொருத்தம் பார்க்கறது இல்லை? ஒரு பையனையும் பொண்ணையும் படிக்க வைக்கிறதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறீங்க. செலவு பண்ணி படிக்க வச்சு ஒரு வேலையும் வாங்கி கொடுத்துட்றீங்க. அப்புறமேட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு இது எல்லாத்தையும் பண்ணது நீங்கள் தான், புரிஞ்சுதுங்களா? உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ எல்லாத்தையும் பண்ணது நீங்கள் தான். இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஜோசியர்கிட்ட எடுத்துகிட்டு போய் ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு பொருந்துதா இல்லையான்னு பார்க்க சொல்கிறீங்க. அவரோட வாக்கை வந்து தெய்வ வாக்காக எடுத்துக்கிறீங்க. சரி, ஓகே. ஆனால் அவர் சொல்கிற எல்லா விஷயத்தையும் இம்பார்ட்டன்ட் கொடுக்குற நீங்கள், அதே ஜோசியர் அந்த பொருத்தம் பார்க்கறதுக்கு ஒரு 5,000 ரூபா கேட்டால் கொடுக்குறீங்களா? பொருத்தம் பார்க்கறதுக்கு என்ன 5,000 ரூபா, என்ன இப்படியெல்லாம் கொள்ளையடிக்கிறீங்க அப்படின்வாங்க. அப்போ இந்த ஆளுங்களை இந்த மாதிரி தானே ஏமாற்றணும். 50 ரூபா ஃபீஸ் வாங்கிட்டு பரிகாரத்துக்கு 50,000 வாங்கினா தானே இவங்க சரிப்படுவாங்க, கரெக்டாக? அதுதான் விஷயம். இன்னைக்கு ஜோதிட உலகத்தில் இதுதான் நடக்குது. உண்மையாக ஒரு விஷயத்த சொன்னால் ஏற்றுக்கிறது இல்லை. இந்த மாதிரி ஆளுங்களை ஏமாற்றி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் இப்போ திருமணன்ற அர்த்தமே தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ திருமணம்னா என்னங்க? உங்கள் பேர் பாலாஜி,
திரு பாலாஜின்னு சொன்னால் பாலாஜிக்கு மரியாதை கொடுக்குறோம். திருனா அது ஒரு சாருன்னு சொல்கிற மாதிரி அர்த்தம்னு வச்சுக்கோங்களேன். பாலாஜி சாருன்னு சொல்கிறதுக்கும் திரு பாலாஜி சொல்கிறதுக்கும் வித்தியாசம் ஒன்றும் இல்லை. மரியாதை கொடுக்குறோம். மனம், அதுதான் திருமணம். மனம்னா நம்ம மனசுங்க, பொண்ணோட மனசும் பையனோட மனசும், அவங்க மனசுக்கு மரியாதை கொடுக்கறது தான் திருமணம். புரிஞ்சுக்கோங்க நல்லா. ஆனால் இன்னைக்கு அதை நம்ம பண்ணுறோமா? இப்போ ஒரு பொண்ணு பையனும் லவ் பண்ணுறாங்க. லவ்வெல்லாம் நீ பண்ணக்கூடாது, நான் ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. இது நல்லதா கெட்டதா யோசிச்சுக்கோங்களேன். அதாவது இதில் 2 விதமாக பார்க்கலாம். நல்லா டீப்பாக பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மா பேச்சை கேட்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. எல்லாருமே நம்ம புராண கதையில் இருக்கட்டும், அப்பா அம்மா பேச்சை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைன். ஆனால் பிரகலாதன் சொல்லிட்டு, அதே புராணத்தில் பிரகலாதன் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார், ஒரு குட்டி பையன். அவன் அவங்க அப்பா அம்மா சொல்கிற பேச்சை கேட்கவே இல்லையே கடைசி வரைக்கும். அவன் நாராயணான்னு தானே சொல்லிட்டு இருந்தான். இப்போ அவன் அப்பா அம்மா பேச்சை சொல்லி கேட்டு இருந்தானா அவன் கெட்ட பையனா மாறி இருப்பானா இல்லையா? நல்லா யோசிங்க. நாம் இவங்க சிவனோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, பார்வதி, அவங்கள கும்பிடுறோம். நம்ம வீட்டில் கூட கும்பிடுவோம். கோயிலில் போனால் பார்வதியை கும்பிடுறோம். ஆனால் நம்ம வீட்டிலையே பார்வதி வளர்ந்ததுன்னா அதை வெட்டி போட்டுரும். லிட்ரலி வெட்டி போட்டுரும். பார்வதினா என்னன்னு புரியலையா? உங்கள் மக தான் பார்வதிங்க. அதாவது நல்லா யோசிச்சு பாருங்கள். பார்வதி என்ன பண்ணாங்க? அவங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்காமல் இருந்தாலும் சரி, அவங்க அப்பா அம்மாவை எதிர்த்து சிவனை கல்யாணம் பண்ணாங்க. அதுதான் பார்வதி. அதே விஷயம் உங்கள் பொண்ணு பண்ணால் அதை ஏற்றுக்கிற பக்குவம் நம்மளுக்கு இருக்கா? கிடையாது. ஏன்? இதை இங்கே நல்லா யோசிச்சுக்கோங்களேன். 2 பேர் ஒரு 4-5 வருஷமாக லவ் பண்ணுறாங்க. ஓகே, அப்புறமேட்டு என்ன பண்ணுறாங்க, எனக்கு பொருத்தம் இருக்கா சார், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு கேள்வி அந்த லவ் பண்ணுற பொண்ணும் சரி பையனும் சரி கேட்டாங்கனாலே 4-5 வருஷம் அவங்க லவ் பண்ணி என்னத்தை கிழிச்சாங்கன்ற கேள்வி தான் நம்ம மனசில் வரும். புரிஞ்சுக்கோங்க. இந்த ஜாதக பொறுத்தெல்லாம் கரெக்டு தான், லிட்ரலி ரொம்ப கரெக்டுன்னு வச்சுக்கலாமே. இருந்தாலும் காதல்ன்றது அதையும் தாண்டி ஒரு பெரிய மேலான நிலை. நீங்கள் உண்மையாக காதலிச்சிருந்தா அப்போவே எந்த தோஷமா இருந்தாலும் அதுலேயே அழிஞ்சிடும். ஏன்னா அந்த கல்யாணம் பண்ணுறதே இந்த திருமணத்தோட வார்த்தையோட மீனிங்கே திருமணம் தான். அதோட அர்த்தமே நமக்கு புரியாமல் இன்றைக்கும் நம்ம வீட்டில் எல்லா பிரச்சனையும் பண்ணிட்டு, ஒரு பொண்ணும் சரி பையனும் சரி லவ் பண்ணாங்கன்னா அவங்கள டார்ச்சர் பண்ணி கல்யாணம் பண்ணி விடாமல் ஏதாவது ஜோசியர்கிட்ட எடுத்துன்னு போய் ஜாதகத்தை கொடுத்துட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் அலையிறது தான் வேலையாக போச்சு. ஒரு வேளை நீங்கள் லவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் லவ்வர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கொடுக்குற பெஸ்ட் அட்வைஸ் என்ன தெரியுமா? கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த ஜாதகம் பொருத்தம்னு சொல்லிட்டு, இந்த பொருத்தம் அந்த பொருத்தம்னு சொல்லிட்டு, இன்றைக்கி நீங்கள் நல்லா இருப்பீங்க, கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நல்லா இருப்பீங்க, 2 பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா போகும். கல்யாணம் ஆகிட்டதுக்கப்புறம் 1 வருஷமோ 2 வருஷமோ கழித்து பிரச்சனை வந்ததுன்னா ஜாதகத்தை தூக்கிட்டு ஜோசியர்கிட்ட ஓட வேண்டாம். ஏன்னா அப்போ ஏதாவது ஜோசியர்கிட்ட ஓடினீங்கன்னா ஜோசியர் ஈஸியாக பார்த்து சொல்லுவாங்க, நீங்கள் பொருத்தம் பார்க்கலையா, இந்த பொருத்தம் இல்லை அந்த பொருத்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன் அதே பொருத்தம் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்க்குறது. அப்போ எங்கே போயிட்டீங்க? ஒன்று, இந்த ஜாதகத்தை நம்புறவராக இருந்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாதகத்தை பார்த்துட்டு அதில் சரியில்லைன்னா லவ் பண்ணக்கூடாது, கல்யாணமும் பண்ணக்கூடாது, விட்டுடணும். ஒருவேளை நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அப்புறமேட்டு இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் ஃப்ரீவில்னு ஒரு விஷயம் இருக்குது நம்மக்கிட்ட.
அதாவது நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த பௌர்ணமி தினத்தன்று பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி அமாவாசை நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரகங்களோட வலிமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த பூமியில். அப்போ என்ன நடக்கும்னா, ராத்திரி பார்த்தீங்கன்னா அப்போ கடல்லலாம் நிறைய வேவ்ஸ் இருக்கும், அலைகள், கடலில் அலைகள் பெருசாக இருக்கும். இந்த பௌர்ணமி அந்த மாதிரி தினங்களில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மனநல மருத்துவர்கிட்ட இருக்காங்க இல்லையா, கொஞ்சம் மனம் நலம் பாதிக்கப்பட்டவர்கள், கொஞ்சம் பைத்தியக்காரங்கன்னு சொல்லுவாங்களே, அவங்களுக்கு ரொம்ப நெட்டு கண்டு லூசுமை பண்ணிட்டு இருப்பாங்க. அதே பௌர்ணமி அன்னைக்கு நம்ம என்ன லூஸ் ஆகிடுறோமா? இல்லை. ரீசன் என்ன? நம்ம மைண்டு நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, அதுதான் உண்மை. நம்ம அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எப்படின்னா, அவங்க மைண்டு அவங்க கண்ட்ரோலில் இல்லை, அவங்க மைண்டு எப்போவுமே அவங்க கண்ட்ரோலில் இல்லை, கொஞ்சம் லூஸாக இருக்குது கொஞ்சம். ஆனால் அவங்கள விட நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம மைண்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் நம்மளுக்கு எந்த பாதிப்பும் அன்றைக்கி பௌர்ணமியில் ஏற்படுறது இல்லை. நான் என்ன சொல்கிறேன், இந்த திருமண பொருத்தெல்லாம் பார்க்குறீங்க, சரி, இருந்தாலும் முதல்ல உங்கள் மைண்டை இன்னும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, ஒருத்தர் உட்காந்து பொருந்துதான்னு பாருங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க பொண்ணுக்கும் பையனுக்கும் நல்லா பார்த்துருப்பாங்க, ஸ்டேட்டஸ் எல்லாம் ஒத்து வந்திருக்கோம், எல்லாமே பக்காவாக வந்திருக்கோம். இவங்க எவ்வளோ வரதட்சணை கேட்குறேன்னு சொல்லியிருந்தாங்களோ அவங்க கொடுக்க ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு உட்காருவாங்க. நான் அப்போ பார்த்துட்டு வேண்டாங்க, இது நல்லா இருக்காது, விட்டுடுங்கன்னு சொன்னால், இல்லை நீங்கள் திருப்பி இன்னொரு தடவை பாருங்கள் அப்படின்வாங்க. சரி, இன்னொரு தடவை ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு, இல்லை வேணாம், வேறு எதாவது பார்க்கலாமா? இல்லைங்க நீங்கள் நல்லா பாருங்க. வேறு வழி இல்லை. அவன் வந்ததே நான் என் வாயிலேருந்து எஸ்ன்ற வார்த்தை கேட்கறதுக்கு தான். அப்புறம் 3ஆவது தடவை திருப்பி எடுத்து பார்த்துட்டு, நல்லா இருக்குங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, தாராளமாக கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷங்கன்னு சொல்லி ஏஞ்சி போவாங்க. அது நான் சொல்கிற வார்த்தை கிடையாது, அந்த வார்த்தையை சொன்னால் தான் அவன் ஏஞ்சே போவான். அந்த மாதிரிலாம் ஜோதிடர்களை தர்ம சங்கட நிலையில் உட்படுத்தாமல் ஒழுங்காக இந்த மாதிரி பரிகாரங்கள், இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கெல்லாம் கேட்டால் நல்லது. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒரு 2 தடவை இது பண்ணுறீங்க, கேட்க மாட்டேங்கிறீங்க, வேறு என்ன பண்ணுறது? சரி கல்யாணம் பண்ணி வைங்கன்னு தான் சொல்ல முடியும், வேறு என்ன சொல்ல முடியும்? புரிஞ்சுதுங்களா? அதாவது இந்த அன்னப்பறவைன்றது பாலை மட்டும் குடிக்குமா, தண்ணியோட கலந்து வச்சுருந்தாலும் தண்ணியை குடிக்காதான். அதே மாதிரி தான் நம்ம எல்லாமே எவ்வளோ சுயநலவாதியாக இருக்கோம் இன்றைக்கி. நான் இந்த வீடியோ போடுறேன், மாத பலன் போடுறேன், சனி பயிற்சி, அந்த பயிற்சி, இந்த பயிற்சின்னு போடுறேன். அதுக்கு எல்லாத்தையும் பார்க்குற நீங்கள் வரதட்சணை உருவான கதைன்னு சொல்லி ஒரு கதையை போட்டேன். அது எதனால் வரதட்சணை நம்ம சொசைட்டியில் வந்துச்சுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டேன். அதை யாருமே பார்க்கல. செவ்வாய் தோஷம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டேன், அது பெருசாக யாரும் பார்க்கல. ராகு கேது தோஷம்னு ஒரு வீடியோ போட்டேன். இந்த வீடியோலாம் யாருக்கு தெரியுமா பார்க்குறீங்க? ஒருத்தவங்களுக்கு ராகு கேது தோஷம் இருந்ததுன்னா அவங்க மட்டும்தான் அந்த வீடியோ பார்க்குறாங்க. ஆனால் அதுலேயே நம்மளுக்கு புரியலையா நம்ம எவ்வளோ சுயநலவாதிகளாக இருக்கோம்னு சொல்லிட்டு? ஒருவேளை அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு அது நான் சொன்ன கருத்து பிடிச்சிருக்கோ இல்லையோ, ஒருவேளை நான் சொல்ல கருத்து நல்லாவே இருந்திருக்கலாம். அது உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லாமே, அவருக்கு ஒருவேளை ராகு கேது தோஷமோ செவ்வாய் தோஷமோ இருக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம நல்லா யோசிக்கணுங்க, புரிஞ்சுதா? அந்த கன்சல்டேஷன்ஸ்க்கு என்னோட இமெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அந்த மறக்காமல் என்னோட மற்ற அந்த நான் சொன்ன எல்லா வீடியோஸும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒருவேளை என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான வீடியோஸ் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.